ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரத்தை இப்போ பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சேர்க்கை, கடக ராசியில் சூரியன் இருக்கார், சிம்ம ராசியில் புதன் சுக்கிரன் சேர்க்கை, கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி வக்கரமாக இருக்கார், மீன ராசியில் ராகு இருக்கார். இதுதான் இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் ஆவணி மாத பிறப்பு. இந்த மாதத்தில் இதுதான் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. துலாம் ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 13ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும் இருக்கார். அதனால் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி விடியற்காலை 10:15 வரை சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணும் காலம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி விடியற்காலை 4:15 சந்திரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைவதன் காரணமாக அந்த குரு செவ்வாயின் பார்வையில் வராரு. குரு மங்கள யோகத்தில் செவ்வாய் வரக்கூடிய காலகட்டம் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி மதியம் 12:53 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 12:53 ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 5:28 வரை தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் காலம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 5:28 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது மகர ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் காலம். 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி மாலை 7 மணி வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மனக்குழப்பம் ஏற்படும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி, அதாவது சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்கள்லையும் உங்களுக்கு தடுமாற்றமும் முன்கோபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நாட்களில், இந்த சந்திராஷ்டம நாட்களில் அல்லது இந்த சந்திராஷ்டமத்துக்கு 2 நாள் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுதெல்லாம் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கும் தடுமாற்றங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக அம்பாள் வழிபாடுங்கிறது காளி வழிபாடு செய்யணும். காளியை வழிபட்டு வாருங்கள். காளிக்கு உண்டான மந்திரங்களை ஜபம் பண்ணுற முடிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த காளி மந்திரம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், பயப்படுவாங்க எல்லாரும். அதனால் காளி மந்திரத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காளியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தடைகளற்ற, சங்கடங்களற்ற, உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை ஈஸியாக கடக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இனி இந்த வாரத்திற்குண்டான உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் நல்ல செய்திகள் வரும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், அதாவது கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் நீண்ட நாள் கனவுகள் பலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வார ஆரம்பத்தில் 15ஆம் தேதி வரைக்கும், 13 முதல் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் வரதுனால நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பூமி தொடர்பான லாபத்தையும்
ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவார். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 13 முதல் 15 ஒரு பெரிய நல்ல செய்தியை கொண்டு வந்து லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 15ஆம் தேதி மத்தியானம் 12 மணி 53 நிமிஷத்துலேருந்து 17ஆம் தேதி வரை 9ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுப்பார். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றத்தையும் தந்தைக்குண்டான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவார். உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு அலைச்சலை ஏற்படுத்தி அதனால் அதற்கு உண்டான உழைப்பை கொடுத்து காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அடுத்து வரக்கூடிய நாட்கள் 17 முதல் 19 ஒரு நல்ல வாய்ப்பு அஃபிஷியல் சைடில் உங்களுக்கு கேரியர் சைடில் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இந்த வாரத்தில் இந்த 13 முதல் 15 கூட சந்திராஷ்டமத்தில் கூட நல்ல செய்திகள் வரும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். ஆனால் அன்றைக்கி செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களை அன்றைக்கி தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அதே சமயம் இந்த சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது 13ஆம் தேதி வரை 11லேருந்து 13 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான நல்ல பலன்கள் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அவங்க வீட்டில் வயதுக்கு வரக்கூடிய பெண்கள் இருந்தால், ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்துவார்கள். குடும்பம் சார்ந்த நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், திருமணமானவர்களுக்கு திருமணமான உங்கள் குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறது, படிக்கிற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடையிறது, கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய பலன்கள் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. குறிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது லோன், எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த வாரத்தில் அது சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், அம்பாளை வணங்கி வாருங்கள். இந்த வாரம் முழுவதும் அம்பாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கிற அபிலாஷைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பாள். இதன் மூலமாக உங்கள் ஆசைகள் அபிலாஷைகள் பூர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும். ரிஷப ராசி அன்பிற்குரியவர்களே, உங்கள் ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரம் இல்லை, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் கடைசி வரைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தொட்டது துலங்கும். எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. பூமி தொடர்பான வீடு மாற்றம் ஏற்படுதல் அல்லது சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுதல். நீங்கள் கேட்கலாம், சார் ஆனி மாதம், ஆடி மாதம், ஆவணி மாதத்துலலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. வீடு வாங்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. குடி போகிறது மட்டும்தான், பால் காய்ச்சறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது மட்டும்தான் அந்த ஆனி ஆடியில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆவணியில் அதுவும் கிடையாது. அதுவும் இந்த வாரத்தில் 17ஆம் தேதி சூரிய பயிற்சி, அதாவது ஆவணி மாத பிறப்பு உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைஞ்சிங்கன்னா இந்த வீட்டில் புதிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வர வாரங்களில் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. அஃபிஷியல் சைடில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 15 முதல் 18ஆம் தேதி வரை 17ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும், 17 சாயந்தரம் 5 மணி 28 நிமிஷம் வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். பணம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வார்த்தை சார்ந்த விஷயங்களிலோ எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 13ஆம் தேதி வரை இந்த வார ஆரம்பத்தில், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய்
அந்த நாட்களில் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு மக்களிடம் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது, குறிப்பாக தாயாருடன் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். இன்றைக்கி இந்த வாரத்தில், இந்த வார ஆரம்பத்தில் தாயாருடன் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மேலதிகாரிகளுடன் சிறு சிறு கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அனாவசியமாக உங்கள் பேரில் ஒரு தப்பு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அதை சமாளித்து வெளிவந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வீடு தொடர்பான விஷயத்தில், பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய நீண்ட நாள் ஆசையாகவும் இருக்கலாம், சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கலாம், அல்லது சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கலாம். இல்லாட்டி வீட்டில் இருக்கிற பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, வீட்டில் ரிப்பேர் ஆகியிருந்ததுன்னா அந்த ரிப்பேரை சரியாக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துறதுனால ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்குது. அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான சங்கடங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்ஃபேக்ட் உங்கள் உடம்பில் இருந்த வியாதியெல்லாம் பறந்தோடக்கூடிய நேரமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குருமங்கள யோகம் உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதற்குண்டான பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, தினமும் காலையில் முருகன் வழிபாடு, முருகனை குருவாக ஏற்று ஸ்கந்தகுரு கவச்சத்தையும் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றிகள் ஏற்பட்டு தடைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மிதுன ராசி அன்பிற்குரியவர்களே, வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய, உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, ஒரு நற்பலன்கள் தரக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகளும் வரக்கூடிய வாரமாக இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வாரத்தில் 17ஆம் தேதி சாயந்தரம், அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 5:28 தான் சந்திராஷ்டமம். அது வரைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய கிட்டத்தட்ட 6 நாட்களும் உங்களுக்கு, சனிக்கிழமை சாயந்தரம் 7ஆவது நாளும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தொழிலுக்கு அரசாங்க அங்கீகாரம், அரசு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கொஞ்சம் அதிகார துவனி இருக்குது. அதாவது நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. வயசானவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. சார் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. மேலதிகாரிகளை கூட நீங்கள் ஏவல் செய்து வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்குது. இது நல்ல வாரமானு கேட்டால் நல்ல வாரம் தான். ஏன்னா அவங்க உங்களுக்கு அடிபணிஞ்சு செயல்படுவார்கள். ஏன்னா உங்களுடைய திறமைக்கு முன்னாடி அவர்களுடைய பதவி பெருசாக தெரியாது. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கிய சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பத்தை களைந்து வெற்றி செய்திகளை வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். பணம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எங்களுக்கு கொஞ்சம் பணம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். காரணம் என்னென்னா, 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் பூமியை விற்றோ இல்லை பூமியை அடமான வச்சோ பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் 90% விற்கிறதுக்கு உண்டான யோகம். அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறது, லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் பூமி தொடர்பான தொழில் பண்ணால் அதில் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் 17ஆம் தேதி சாயந்தரம் 5:28 உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகுதல். ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை, வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயத்தை, சக பணியாளர்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதனால் உங்கள் பேரில் அன்பு பாராட்டுவார்கள், நட்பு பாராட்டுவார்கள். மொத்தத்தில் எல்லாமே சந்தோஷமான அனுபவங்களாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய அறிவுத்திறமைக்கு மதிப்பு கூட்டக்கூடிய யோகம் ஏற்படும். மதிப்பை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல வாரமாக இருக்கும்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் சற்று குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ, குறிப்பாக தாயாரோ உங்களுக்கு அறிவுரை வழங்கி உங்களை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தினமும் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள். அதே சமயம் ஆதித்ய ஹிருதயம் சொல்லும்பொழுது முடிஞ்சால் ஒரு 14 தவிர 14 டைம்ஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுக்கு அறிவுத்திறமை மிளிரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சூரிய பகவான். கடகராசி அன்பிற்குரியவர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வாரத்தில் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதுவும் 5ஆம் இடத்துல அவர் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார். உங்களுடைய தனித்தன்மை வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். அதாவது இத்தனை நாளாக உங்களை மதிக்காதவங்க கிட்ட கூட உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சேர்க்கைக்கு அந்த 2 கிரகங்களுக்கும் 2 கிரகங்களின் பார்வையும் சந்திரன் 5ஆம் இடத்துல பெறக்கூடிய நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 15ஆம் தேதி. இந்த ஆகஸ்ட் 13லேருந்து ஆகஸ்ட் 15 உங்களுக்கு மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம், ஒரு தைரியம், எல்லாமே உங்களுடைய மரியாதை உயர்தல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான நாட்களாக இருக்கும். இதில் சந்திரன் 5ஆம் இடத்துல நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால படிக்கின்ற குழந்தைகள் அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள். வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும். லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தையே இருக்காது. உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் பேச்சுவார்த்தை, அக்காவோட வீட்டுக்கார் மாமாவும் பேசாமையே இருப்பார். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு உங்ககிட்ட நடந்ததெல்லாம் நடந்து போட்டோம், பழசெல்லாம் மறந்துடு, எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் ஆற்றுல என் கூட இரு, ஒரு வாரம் இரு, எனக்கு மனசு சஞ்சலமாக இருக்குது அப்படின்னு உங்கள் அவாத்துக்கு கூட்டின்னு போயிட்டு உங்களை மரியாதை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் கடகராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 15 முதல் 18 உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் இஎம்ஐலாம் கரெக்டாக பாஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் பேரில் இருந்த அவமரியாதை, உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் ஏற்றுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கிரெடிட் கார்டு ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் அதை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தும் விதமான செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில், அதாவது 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரிலன்னா, நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல சான்ஸ் தருது. குறிப்பாக இந்த வார கடைசியில் சனிக்கிழமையிலேருந்து 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளார பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக சூழ்நிலை ஏற்படுறதுக்கோ பிரிந்தவர்கள் கூடுவதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ மனசு விட்டு பேசுங்க. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட ப்ரீ நோஷனோட எங்கேயும் போகாதீங்க, எனக்கு இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஓப்பன் மைண்டடாக போங்க. இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அஷ்டம சனி பாதிப்புகள் குறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த வாரத்தில் உங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. காத்தால் எழுந்திரிச்ச உடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். பொதுவாக இந்த அஷ்டம சனி ஜென்ம சனியெல்லாம் நடக்கிறவங்களாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடணும். 4:30 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நீங்கள் விநாயகர் அகவல் படிக்கணும். விநாயகருக்கு உண்டான மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். விடியற் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாயந்தர வேளையில் அந்தி சாயிற நேரத்தில் இல்லை அந்தி சாய்ஞ்சு விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டில் ஹனுமன் சாலிசா அல்லது சுந்தரகாண்டம் படித்து வாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் அந்த விநாயகரும் அந்த ஆஞ்சநேயரும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சிம்மராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மன நிறைவை தரக்கூடிய, சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய, சுப விரயங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும்.
இந்த வாரத்தில் வார ஆரம்பத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, உறவினர்களின் வருகைக்கு குறைவு இருக்காது. உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் 13 முதல் 15 விரையாதிபதி செவ்வாய், விரையாதிபதி சந்திரன் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அதாவது ஒன்றா தங்க நகை வாங்குவது, இல்லை குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுப்பது, இல்லை குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கோ திருமணத்திற்கோ செலவு செய்வது, இல்லை உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்ணுவது, உங்கள் வீட்டில் விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், வைர நகைகள், ஏதாவது உங்களை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய பொருட்களை வாங்குவது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவது, இப்படி ஏதாவது ஒரு முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அந்த நாட்களில். என்றைக்குன்னு பார்த்தோம்னா 13 முதல் 15. இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது, இது வளர்பிறை சந்திரன். அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, குழந்தைகள் சந்தோஷம் அடைவார்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைகள் அமோகமான படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்களால் அடுத்தவங்களுக்கும் பெருமை. அப்பேற்பட்ட யோகமான காலகட்டமாக இருக்கும். நீண்ட நெடிய நாட்களாக ஐஐடியிலையோ இல்லை ஃபாரினில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கோ முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு இந்த வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வருது. சந்திரன் 6ஆம் இடத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது மகர ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள், நீங்கள் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும், நான் இப்போ தான் சார் ஒரு மிஷினரி வாங்கி போட்டிருக்கேன், அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கவலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்கள் மனசில் வைராகியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நடை உடை பாவனை, உங்களுடைய மூமெண்ட்டில் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தக்கூடிய விஷயத்தில் தடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் வயதானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வயதானவர்களுக்கு செருப்பு தானம் வாங்கி கொடுக்கலாம். செருப்பு தானம் வாங்கி கொடுத்தேன்னா அதை விட ஒரு பெரிய விசேஷமான தானம் எதுவும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு நிலையான சொத்து வரணும், நிலையான சொத்து விஷயமா உங்களுக்கு ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா கால்நடைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். கால்நடைகள்னால் பசுமாடு, ஆடு, இந்த மாதிரி உயிரினங்கள், யானை, இந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் உங்களாலான உதவிகளை செய்யலாம். அவளுக்கு உண்டான உணவு வகைகளை வாங்கி கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு ஏற்படணும் அப்படின்னா இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, குரு வழிபாடு செய்யணும். குருவை வணங்கி வாருங்கள். குருவுக்கு தொண்டு செய்வதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, அதுவும் இப்போ சாதுர்மாசிய விரதம் வரப்போகிறது. இந்த சாதுர்மாசிய விரதமும் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் சந்நியாசிகளுக்கு கைங்கரியம் செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஆன்மீக பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண முதலீடுகள் செய்வதற்குண்டான உதவிகள் கிடைக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபார முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், புதன் சுக்கிரன் ராசியில் இருந்தாலுமே உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாத வகையில் குரு வழிபாடு செய்வதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக குருவின் அருளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். கன்னி ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது கலைத்துறை சார்ந்த தொழில் பண்ணுறேன், மீடியா துறை சார்ந்த தொழில் பண்ணுறேன், அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய அறிவையும் திறமையும் வெளிப்படுத்தி அதை செலவு பண்ணினா உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஃபாரின்லேருந்து பணம் வரும், பண உதவி கிடைக்கும்னு சொன்னேன். இந்த பண உதவியை வைத்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். அதற்குண்டான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வருமானத்தை வைத்து முதலீடுகள் செய்வீர்கள். மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் செலவுகள் ஜாஸ்தியாகும். வெளியூர் பிரயாணங்கள், அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 13 முதல் 15 ஆகஸ்ட் 13 முதல் 15 உங்களுக்கு தனயோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு மனை சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அதில் இன்னும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தொட்ட செயல் துலங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வயசான தாயார் இருந்தாங்க, வயசான அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்னா முடிஞ்சால் நடத்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த 80ஆம் கல்யாணம் சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய சந்தோஷத்துக்காக இல்லை, அவர்களை சந்தோஷப்படுத்தினால் உங்களுக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும். இந்த ஸ்ரேயஸ் உண்டாவதன் மூலமாக உங்களுக்கு வம்சவிருத்தியும் உங்களுடைய குலம் தழைத்தோங்கவும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 17ஆம் தேதி அன்னைக்கு வராரு. ஸோ அரசாங்க வகையிலோ அல்லது தந்தை வகையிலோ இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமையிலேருந்து செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் வியாபாரத்தில் ஏதாவது புதிய முதலீடு பண்ணணுன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு முதலீடு பண்ணிடாதீங்க. இந்த வார கடைசியில் 17ஆம் தேதி அன்னைக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும். கணவன்கிட்டேருந்து பணம் நிறையா வரும், ஆனால் உங்களுக்கு செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. குழந்தைகளுடைய செலவு, உங்கள் மாமனார் மாமியாரோட செலவு, அவர்களுடைய ஆரோக்கிய மருந்து செலவு, உங்களுடைய மருத்துவ செலவுகள், சப்தமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகள்னு எல்லா விதமான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ சமாளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதிலேருந்து பெருசாக வருமானம் வராது. அதனால் முதலீட்டை பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் சூரிய நாராயணர் வழிபாடு செய்யணும். விடியற் காலையில் சூரியன் உதைக்கும் பொழுது சூரிய நாராயணரை வழிபடுங்கள். ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபடுங்கள். ஏன்னா விரையாதிபதி விரயஸ்தானத்துக்குள்ளே இந்த வாரத்தில் வராரு. அதனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். அதாவது விஷ்ணு கோயிலுக்கு சென்று விஷ்ணுவிற்கு உண்டான துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். துலாம் ராசி. அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுயமுயற்சி அனைத்திலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கும், லாபமும் இருக்கும். நேர விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தனயோகம் ஏற்படுதல், உத்தியோக வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் காரணமாக உங்களுக்கு அரசாங்க ரீதியான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த எதிரிகளே உங்களை பார்த்து அஞ்சக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும்.
8ஆம் இடத்தில் இருக்கிற குரு செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் தன லாபத்தையும் வீடு மனை சார்ந்த லாபத்தையும் ஏற்படுத்துவார். இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 13 முதல் 15ஆம் தேதி வரை சந்திரன் நீச்சபங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு செல்வாக்கு, பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் மன நிம்மதியும் குடும்ப கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துவார். தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றமோ அல்லது குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பையோ இல்லை குடும்பத்தோடு நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 15 முதல் 17ஆம் தேதி வரை உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்தில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த 15 முதல் 17. 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற சனிக்கிழமை சாயந்தரம், அதாவது 17ஆம் தேதி சாயந்தரம் 5:28 உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வீடு மனை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த வாரத்தில் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பண வருமானம், தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் அமைது. உங்களுடைய வேலையில் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிற வேலையில் புதிய வாய்ப்புகள் தேடி வந்து, அதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு பண வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய கிளைண்ட்ஸோ உங்களுடைய கம்பெனி நிர்வாகமோ உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அடிஷ்னலாக சில ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு வண்டி வாகனம் சேர்க்கை வாங்கி கொடுக்கறது, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா குரு வழிபாடு செய்ய வேண்டும். குருவை தட்சிணாமூர்த்தி குருவாக வழிபடலாம், இல்லாட்டி குருவை நவகிரக குருவாக வழிபடலாம், இல்லாட்டி சிவனையே குருவாக வழிபடலாம், இல்லாட்டி முருகனை குருவாக ஏற்று வழிபடலாம். குருவை வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான நற்பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பினை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து குடும்ப நிம்மதிக்கு வழிவகுப்பார். விருச்சிக ராசி, அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மதியம் வரை, செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 4 மணி வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பதவியின் மூலமாக லாபம் வரக்கூடிய, லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் உங்களுக்கு விரயஸ்தானம். அதனால் பதவியின் மூலமாக பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிம்மதியான தூக்கம் வரத்துக்கும் இந்த வாரத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தூக்கத்தை வந்து நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. அதாவது எப்படின்னா, படுத்தமா நல்லா தூங்கினமா, ஒரு 8 மணி நேரம் தூங்கினமான்னு இருக்கணும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு ஸ்லீப்பாக இருக்கும். அது உங்களுக்கு உங்கள் உடம்பில் இருக்கிற அசதியை போக்கும். ஆனால் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அது உங்களுடைய தேவைக்கான, உங்களுடைய வளர்ச்சிக்கான டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது பாக்யாதிபதியான சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார். நீச்சஸ்தானம் உங்கள் ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மற்றும் குருவின் சப்தம பார்வையில் சந்திரன் வரதுனால நீச்ச பங்க பலனை அடைந்து தொழில் முன்னேற்றம், தந்தையின் ஆலோசனைகள் வெற்றி அடைதல், தந்தை மூலமாக அறிவுரைகள் கிடைப்பது, உங்களுக்கு எதெல்லாம் நல்ல விஷயமோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 13 முதல் 15 வரை. இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா லைஃப் லாங் அது இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய திருமணம் சார்ந்த நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் வரும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தொழில் வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அரசு பதவி, அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மரியாதைகள் உயரக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு மாலை மரியாதைகள், கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சந்திரன் இந்த வாரம் ட்ராவல் பண்ணும் பொழுது உங்களுக்கு தனயோகம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல்
வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள்லாம் உங்கள் வார்த்தைக்கு பயந்து அடங்கி இருப்பாங்க. அப்பேற்பட்ட யோகமான காலம். இன்ஃபேக்ட் இந்த பயத்தை தவிர உங்கள் பேரில் மரியாதையும் அவர்கள் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் மார்க்கெட்டிங்லேயோ சேல்ஸ்லேயோ இருந்தால் வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்துவீர்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டாங்கன்னா எதிரில் இருக்கிற 100 பேராக இருந்தாலும் சரி, 1000 பேராக இருந்தாலும் சரி, அப்படியே சொக்கடங்கி போயிருப்பாங்க. அவ்வளவு மரியாதையாக செயல்படுவீர்கள். அவர்கள் செயல்படுவார்கள். உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய அறிவுத்திறமையை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயமோ இல்லை நீங்கள் சம்பாதிச்ச சொத்து, சுயார்ஜித சொத்தையோ நீங்கள் விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த வாரம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பாக்யாதிபதி நீச்சபங்கம் ஏற்படுகின்ற காரணத்தினால தடைப்பட்ட பாக்கியங்கள், வீடு விற்கணுங்கிறதுக்காகட்டும் வீடு வாங்கணுங்கிறதுக்காகட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கிய பேர் மருத்துவ ரீதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அதே சமயம் வாக்தேவியை, சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை உயரும். ஹயக்ரீவரையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்தில் உங்களுக்கு தன லாபம் ஏற்படும். பெரிய பெரிய பதவியெல்லாம் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் நீச்ச பங்க யோகத்தை அடைகின்ற காரணத்தினால செவ்வாய், குரு ஆகிய கிரகங்களின் பார்வையில் சந்திரன் வரார் அன்னைக்கு. அதாவது 8ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கத்தை அடைகிறார். இதன் காரணமாக எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இவர்கள்லாம் பலம் பெறுவார்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு நட்பாக இருந்து எதிரியாக மாறினவர்களின் பலத்தை சற்று குறைத்து மதிப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய நாட்கள் 15 முதல் 17ஆம் தேதி வரை, 15ஆம் தேதி முதல் 17, 17 முதல் 19 இந்த 2 டேட்ஸ்லேயும் 15லேருந்து 19க்குள்ளார உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 17 முதல் 19 தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கடன் எவங்கிட்ட கடனை கொடுத்தீங்களோ அவன்கிட்ட தலையை சிண்டை பிடிச்சாவது பணத்தை வாங்கிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் கடன் கொடுத்தவங்ககிட்டேருந்து சிண்டை பிடிச்சி வாங்கிட்டு வருவீங்க. நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் இவ்வளோலாம் தரமாட்டேன், இவ்வளோ தான் கொடுப்பேன்ட்டு உங்களுடைய நீங்கள் செலுத்த வேண்டிய பாக்கிகள் எவ்வளவோ அதை மட்டும்தான் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வார ஆரம்பத்தில் 15லேருந்து 13லேருந்து 15 அவர்கள் துள்ளி குதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் நல்லதும் கெட்டதும் கலந்த வாரமாக இருக்கும். ஆனால் இந்த கெட்டது உங்களுக்கு ஒரு புதிய அவதாரத்தை ஏற்படுத்துவதற்கும் புதிய திறமையை வெளிப்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் இருக்கிற கேதுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு சில ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அது எப்போனா சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 13 முதல் 15 செலவுகளும் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு முயற்சி இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு செவ்வாய் உங்களுக்கு செலவுகளை கொடுக்குறாரு. ஆனால் அந்த செலவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுனால துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்துக்கு உண்டான தனி வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. ஏன்னா அதனுடைய தாத்பரியமும் அதனுடைய வீரியமும் அதனால் வரக்கூடிய நற்பலன்களை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு துர்கா சப்த ஸ்லோகியை வழிபட்டு வாருங்கள்.
உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும். மகர ராசி, அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்கிட்ட மகர ராசியில் ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு பதவி இல்லை, நாங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டோம், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்னை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு நண்பர் கோயம்புத்தூர் சைட்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பார், அரசாங்க உத்தியோகத்துலேருந்தே அவருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமோ இல்லை தனியார் நிறுவனத்தில் உத்தியோகமோ இழந்த வேலையை இழந்த மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்க போகிறதோ எப்படி இருந்ததோ தெரில, இதுக்கு பின்னாடி எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த வாரம் தான் உங்களுடைய இப்படி நீங்கள் நெகட்டிவில் போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய ஷிஃப்ட் கொடுத்து பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளை பந்தாடக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை, அந்த செவ்வாயின் பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அடங்கும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானத்தை போக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் உங்களுடைய தசம லாப விரய மற்றும் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. தசமம்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு உத்தியோக ரீதியான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். சுகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் அதே சமயம் சந்திரன் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 13 முதல் 15 குரு செவ்வாயின் பார்வையில் வருகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் வார்த்தைகளால் ஏற்பட்ட அவமானங்களுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இழந்த செல்வாக்கை, இழந்த மரியாதையை, இழந்த பதவியை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் உங்கள் குடும்பத்துக்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நாட்களில் குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுடைய வேலை விஷயமாக சில ரீசனுக்காக நீங்கள் அஃபிஷியல் டூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் புதிய நண்பர்களின் அறிமுகத்தை பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ஃபாரினுக்கோ இல்லை வெளியூருக்கோ உங்கள் அரசு அதிகாரிகளே உங்களை அனுப்பி வைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. அந்த சமயத்தில் குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு மேலும் மனோபலத்தை தரும். அந்த நாட்கள்லையும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான மகர ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு செய்ய வேண்டும். காளியை தினமும் துதித்து வாருங்கள். துர்கா சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த துர்கா சூக்தம் வேத மந்திரம். அந்த துர்கா சூக்த மந்திரத்தை சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம். சப்போஸ் எனக்கு துர்கா சூக்த மந்திரம் தெரியல அப்படின்னா வேத மந்திரம் படித்த பிராமணர்களை, வேத பிராமணர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு உண்டான தட்சணையை கொடுத்து, இது 2 விதமான பரிகாரம். மந்திரம் சொல்கிறதுனால ஒரு பரிகாரம், அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு நீங்கள் அவளுக்கு தட்சணை கொடுக்கும்போது இதுவும் ஒரு கைங்கரியமாக இருக்கும், இதுவும் ஒரு பரிகாரம். அதாவது வேதம் படித்தவர்களுக்கோ வயதானவர்களுக்கோ நீங்கள் திரவிய தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு அகன்று சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். கும்பராசி, அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும், வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ராசியில் இருக்கிற சனி வக்கரகதியில் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 3ஆம் இடத்தை சந்திரனும் பார்க்க போகிறாரு. இந்த சந்திரனின் பார்வை 3ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய நாட்களான 11 முதல் 13 உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில தெளிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு நல்ல தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். 13 முதல் 15 6ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா குருவின் பார்வை விரயஸ்தானத்துக்கு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த விற்பனைகளை செய்து நிலத்தை விற்றோ
இல்லை வீட்டை விற்றோ அடமானம் வச்சோ கடன் அடைப்பாங்க. அது இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கடன் அடமானம் அடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரக்கூடிய அடுத்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு பண கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த பண கஷ்டம் இந்த வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 17 முதல் 19 உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் தசமஸ்தானத்தில் சந்திரன் வரக்கூடிய நாட்கள் தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கோ தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ ஏதாவது முதலீடு பண்ணணும்னா அந்த நாட்களில் பண்ணலாம். இப்பொழுது உங்களுக்கு பணம் வரக்கூடிய நேரம், பண பற்றாக்குறை குறையக்கூடிய நேரம், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நேரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் நல்ல அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் கேட்கல அப்படின்னா அவர்களுடைய உண்மை கோபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்தில் கூட உங்களுக்கு நான் எவ்வளோ அடிச்சுட்டு உனக்கு நல்லது சொன்னேன்ட்டு நீ கேட்டியா அப்படின்ட்டு தலையில் குட்டி உங்களை திருத்துறதுக்கு உங்கள் நண்பர்கள் செயல்படுவார்கள். இடித்துரைப்பான் தோழன்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் சுக்கிரனோடு சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நட்பு வட்டத்தில் சில தேவையற்ற நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிக்கிற குழந்தைகளை பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணித்து செயல்படுத்துவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் உங்களுக்கு நட்பாக பழகுவார்கள். அவர்களிடம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செய்யணும். குருவோடு சேர்த்து அம்பாள் வழிபாடு செய்யணும். குறிப்பாக துர்க்கை வழிபாடு செய்யணும். இந்த துர்க்கையை வணங்குவதன் மூலமாக ஏற்கனவே வேறொரு ராசியில் சொன்னது போல் துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் 7 ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனித்தனியாக சொல்லலாம். அதை பற்றின வீடியோ தனியாக வரப்போகிறது. அதையும் நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக தெளிந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். இந்த வாரத்தில் அந்த துர்கா சப்தஸ்லோகியை வணங்குவதன் மூலமாகவும் குருவை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த குருவும் அந்த அன்னையும். மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் 13ஆம் தேதி விடியற்காலை 4:15 முடியறது. ஸோ 11, 12 இந்த 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா பணம் சார்ந்த விஷயங்கள், சொல்லக்கூடிய வார்த்தை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ணுறதுக்காக பிரம்ம பிரயத்தனம் படணும். அதாவது தலையால் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த 2 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். 13ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அனைத்து விதமான யோகமும் ஏற்படும். 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த உடன்பிறப்புகள், இந்த குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள், இந்த 2 விஷயம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் திரவிய லாபம், பொருள் லாபம், அரசாங்க அனுகூலம் போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் விமோச்சனத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் விரயசனி குடும்பத்தில் தேவையில்லாத செலவை ஏற்படுத்துவார். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் செலவுகளை ஏற்படுத்துவார். கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகளை ஏற்படுத்துவார். இந்த கடன் ஆரோக்கியத்தில் சீக்கிரமாக தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த கடனும் ஆரோக்கிய பிரச்சனையும் இருந்ததுன்னா உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது, அதாவது 13லேருந்து 15 உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு பண முதலீடுகள் தேவைப்படும். அதற்கு உண்டான உதவிகள் இளைய சகோதரர்கள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர்கள் உதவி லாபகரமான செய்திகளை தரும். இந்த வாரத்தில் படிக்கிற குழந்தைகள் எழுச்சிமிகு செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள்.
படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய படிப்புக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மீனராசிக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வார கடைசியில் சனிக்கிழமை சாயந்தரத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரும்பொழுது தன யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். பணப்பற்றாக்குறை குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த மீன ராசியில் பிறந்தவாளுக்கு பலன்களை காட்டிலும் பரிகாரம் ஜாஸ்தி சொல்லணும்னு தோணுது. அதனால் நான் சொல்கிறேன், 3 பரிகாரம் பண்ணணும் இந்த வாரம் முழுவதும். தினமும் காலையில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே பக்கத்தில் எந்த பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஒரு துளசி மாலை, ஒரு அடிக்கோ 1 முழமோ 2 முழமோ வாங்கி பெருமாளுக்கு சாற்றி, அந்த பரந்தாமனுக்கு சாற்றி வழிபட்டுடுவாங்க. அதே சமயம் தினமும் சாயந்தர வேளையில் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விஸ்தீரணம் அடையும், வருமானம் அதிகரிக்கும், வியாபார வளர்ச்சி ஏற்படும். இதை 2ம் தவிர உங்கள் குடும்ப தெய்வம்னு ஒன்று இருக்கும், குலதெய்வம்னு இருக்கும். அந்த குலதெய்வத்தை தினமும் காத்தால் எழுந்திரிச்சு அந்த குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை அந்த குலதெய்வம் கோயில் இருக்கக்கூடிய திசையை நோக்கி மினிமம் 3, 5, 7 நமஸ்காரங்கள் செய்து வாருங்கள். குலதெய்வத்தின் அருளின் மூலமாக உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இதன் மூலமாக இந்த வாரத்தில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான தன பிராப்தி ஏற்படுவதற்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.